என் தங்கமே, உனக்கான காணிக்கை மூட்டை ஒன்று இந்த வராகி என் முன்னால் இருக்கின்றது. அந்த மூட்டையை திறந்து பார்த்த இந்த வராகி எனக்கு அது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. இதனை என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உன் தாயானவள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வருகிறேன் என்றால் நிச்சயமாக இதனை நீ உடனடியாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ உணரத்தான் வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு என்ன நடந்திருந்தாலும் சரி, அதனை நீ கவனமாக உணரும் இந்த நேரம் நிச்சயமாக உனக்கான நல்ல விஷயங்களும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த பொழுதுகள் ஒவ்வொன்றும் உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் உனக்கு எடுத்துச் சொல்லிட வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு என்னவென்று உணர்த்திட வேண்டும் அல்லவா? என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, உனக்கு எப்பொழுதும் கை கொடுக்க இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உன்னை பற்றிய எந்த விஷயங்கள் என் முன்னால் வந்தாலும் அதை நிச்சயமாக நான் உனக்கு என்னவென்று செய்து கொடுக்க ஓடோடி வருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் உன்னுடைய ஒவ்வொரு தேடல்களையும் உனக்கு நிச்சயமாக்கி கொடுக்க வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எந்த நிலையிலும் நான் இருக்கும் இந்த பொழுதுகளை முழுக்க முழுக்க என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் எதுவும் இங்கு நடந்துவிடவில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன்னை சுற்றி நடக்கும் எந்த விஷயங்களும் காரணத்தோடு தான் நடக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள பழகு. உனக்காகவே நான் எப்பொழுதும் உன்னை தொடர்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னோடு இருக்க நான் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த நேரத்தை ஒரு நாளும் என் பிள்ளை நீ கைவிட்டு விடக்கூடாது என்பதனையும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியின் முன்னால் ஒரு காணிக்கை மூட்டை இருந்து அது உன் வாழ்க்கையில் ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயத்தை செய்கிறது என்றால் இதை நீ தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இது என்ன காரணத்திற்காக உன் முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பிரச்சனையை உன்னால் தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும். சர்வசாதாரணமான விஷயம் அல்ல, அவ்வளவு எளிதில் யாருக்கும் நடக்கக்கூடிய விஷயமும் அல்ல. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை இதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். சர்வ நிச்சயமாக இந்த விஷயங்களை என்னவென்று நீ புரிய வைக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க நீ விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் வருகின்ற இந்த நேரம் அத்தனையிலும் உனக்கான தீர்வுகள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனிமேலும் எதற்கெடுத்தாலும் என் குழந்தை நீ பதறுவதை நிறுத்திவிட்டு, எதற்கெடுத்தாலும் நீ கலங்குவதை எல்லாம் நிறுத்திவிட்டு, அம்மா சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் எதை நடத்துகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய். உனக்கு எல்லாமும் சரியாகவே நடப்பதை நிச்சயமாக என்னால் தெரிந்து கொள்ள முடிகிறது. நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். எதிலும் உன்னுடைய மன நம்பிக்கையை மட்டும் நீ விட்டுவிடக்கூடாது. எந்த ஒரு விஷயத்திலும் உனக்குள் இருக்கின்ற சிந்தனைகளை நீ தொலைத்து விடக்கூடாது. உனக்காக நடக்கும் எல்லாமும் உன்னை சரியாகவே வழிநடத்துகிறது என்றால் இப்படி ஒரு விஷயம் ஏன் இன்று இந்த தாயானவள் என் முன்னால் வந்து நிற்க வேண்டிய அவசியம் வந்திருக்கின்றது? ஒரு காணிக்கை மூட்டை என் முன்னால் வந்திருக்கிறது என்றால் இது நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்தான். இதை சுற்றி ஏதோ ஒன்று உனக்கான ஆச்சரியத்தை கொடுக்க காத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒன்றை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்திவிட யாரோ ஒருவரின் மூலமாக உனக்கு
ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த நேரம், இந்த தருணம், இனி என்ன கொடுத்தாலும் அவை எல்லாவற்றையும் எண்ணி என் பிள்ளை நீ கலங்காதே. உனக்கு நான் சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க உன்னை இந்த வாழ்க்கையில் யார் என்று உனக்கென அடையாளப்படுத்த வருகிறது. உன்னோடு இருக்கும் இந்த நேரங்கள் முழுமையாகவே உனக்கு என்ன தருகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களினாலும் என் குழந்தை, நீ உனக்கான தேவைகளை நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி என்ன நடத்துகிறது என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது எதை பற்றியும் என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. நான் வருகின்ற பொழுது எதை நினைத்தும் என் பிள்ளை நீ ஏங்கக்கூடாது. நல்லது நடக்கும் என்பது உன் நம்பிக்கையாக இருந்தால் இனி உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் நல்லதை நடத்தி கொடுப்பதை நீ எப்பொழுதும் கவனித்து கொள்வாய். உன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றிலும் உனதான விஷயங்களை நீ எப்பொழுதும் கவனமாக பெற்றிடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எப்பொழுதுமே நீ விரும்பிய விஷயங்களை நீ விரும்பியது போலவே இந்த வாழ்க்கை உனக்கு தந்துவிடும். இந்த காலம் எதற்காகவும் என் பிள்ளை நீ ஏங்கக்கூடாது. எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்கி தவிக்கக்கூடாது. உனக்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கென இந்த தாயின் மூலமாக பல நல்ல விஷயங்களை உனக்கு எடுத்துச் சொல்ல வந்திடும். இந்த நேரம் இனி எதையுமே என் பிள்ளை நீ கைவிட்டு விடாதே. எதையும் யோசித்து என் பிள்ளை உன்னுடைய நம்பிக்கையை நீ இழந்து விடாதே. உனக்கு நடப்பது எல்லாமும் உன்னை எப்பொழுதும் பெருமகிழ்ச்சி படுத்தும். இந்த வாழ்க்கையின் ஆனந்தத்தை உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நடந்து முடிந்த விஷயங்களுக்காக இனியும் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உனக்கான நல்லதை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கென நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம், இந்த வராகி உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக என்னவென்று நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நான் யோசித்து இந்த வாழ்க்கையில் அதை உன் கைகளில் ஒப்படைக்க முன் வரத்தான் செய்கின்றேன். என்ன நடந்தாலுமே அவை எல்லாமுமே உன்னை காயப்படுத்தாதபடி நான் ஒவ்வொன்றையும் பார்த்து உனக்கு செய்து கொண்டிருக்கும் இந்த நேரம், இந்த மனிதர்கள் மிகவும் சுலபமாக இந்த வாழ்க்கையில் உன் முன்னால் வந்து நின்று உன்னை காயப்படுத்தி விட்டு சென்று விடுகிறார்கள். மிகவும் எளிதாகவே உன் முன்னால் வந்து நின்று உன்னை வேதனைப்படுத்தி விட்டு இவர்கள் சென்று விடுகின்றார்கள். இதையெல்லாமும் நினைக்கும் பொழுது எனக்கு இது மிகுந்த மனவேதனைகளை தொடர்ச்சியாகவே தந்து கொண்டிருக்கின்றது. மிகுந்த மன கஷ்டங்களை எல்லாமும் இது தொடர்ச்சியாகவே இந்த வாழ்க்கையில் உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நீ நினைத்தது போல உனக்கு ஒரு நம்பிக்கையை நான் எப்பொழுதும் கொடுக்கத்தான் வருகின்றேன். எதையுமே இழந்து விட்டோமோ என்று சொல்லி என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது என்பதற்காக மீண்டும் மீண்டும் உனக்கு நல்ல திருப்பங்களை நான் தந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நொடிப்பொழுது இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை நம்பகத்திற்குரிய நொடிப்பொழுது. என்னை நம்பாமல் என் பிள்ளை வேறு யாரைத்தான் நம்பிவிடப் போகிறாய்? நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொண்டது உண்மைதானே? உன்னோடு எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல விஷயங்களை நான் உருவாக்கி கொடுக்கும் இந்த நொடி முழுது. இனி உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று கட்டாயமாக உனக்கே புரிந்துவிடும். உன்னை எதிர்பார்த்து நடக்கும் எல்லா விஷயங்களிலும் நீ நிச்சயமான தெளிவினை எப்பொழுதும் பெற்றிடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நம்பு. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதே பிறக்கும், நல்ல வழி பிறக்கும் என்பதனை நீ நம்பு. இதையும் கடந்துதான் வாழ வேண்டும். எதையும் தாண்டித்தான் இந்த வாழ்க்கையில் நமக்கான மகிழ்ச்சியை நாம் பெற்றிட வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள். காலத்தின் கட்டாயம் சில விஷயங்களை நீ என்னவென்று உணர வேண்டியது அவசியமாகிவிட்டது. இனியும் இதை நீ புரிந்து கொள்ளாமல் தொலைத்து விடாதே. இனியும் இதை என்னவென்று தெரியாமல் நீ விழிபிதுங்கி நின்று விடாதே. எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்பவும் கூடாது. அதே நேரம் எல்லோரையும் முழுமையாக சந்தேகிக்கவும் கூடாது. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அந்த நேரத்தில் நமக்கு கை கொடுத்தவர்களை வாழ்க்கை முழுமைக்கும் நாம் ஒருபோதும் மறக்கவும் கூடாது. இதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். இந்த ஒரு விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். எப்பொழுதுமே உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் அத்தனைக்கு பின்னாலும் உனக்கான தேவைகள் எல்லாமும் உன்னை சரியாகவே பின்தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியான விஷயங்களை உனக்கு இதுவெல்லாமும் உனக்கு சொல்லித்தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. காரணமில்லாமல் எதையும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துவதில்லை. ஆனால் இப்பொழுது நடக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவென்று சொல்லி தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. எதையோ எதிர்பார்த்து நின்று இந்த வாழ்க்கையில் நீ இழந்தது எல்லாமும் போதும். இனி யாரையும் எதிர்பார்க்காமல் நீ எப்பொழுதும் உனக்கான உண்மைகளை உணர வேண்டிய காலம் இது என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை சூழ்ந்து வந்து நான் உனக்கு கொடுக்கும் இந்த வெற்றி உனக்கு எப்பொழுதும் நல்லதொரு நிலையை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. பல மாற்றங்களை கண்டு பல திருப்பங்களை உணர்ந்து நீ நம்பிக்கையோடு வாழ்ந்திட துடிக்கும் இந்த காலம் உனக்கும் ஒவ்வொன்றையும் கவனமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஒவ்வொரு நிலையிலும் உனக்குரிய வெற்றியை இந்த வாழ்க்கை கொடுக்கும். சரி அம்மா, நீ சொல்வது எல்லாம் சரிதான். நீ பேசுவது எல்லாம் கேட்பதற்கு இனிமையாகத்தான் இருக்கின்றது. ஆனால் உண்மையாகவே அப்படி என்ன காணிக்கை உன் முன்னால் வந்திருக்கிறது என்று நிச்சயமாக நீ எனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று சொல்கின்ற என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது என்னவாக இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு என்னவென்று நிச்சயமாக புரிய வரும். உன்னோடு நான் இருக்கும் பொழுதுகள் எல்லாமும் உனக்கு பல நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் அல்லவா? பல நன்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்லும் அல்லவா? உன்னை தேடி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கையில் என்று யோசித்து இனியும் என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்காமல் உனக்கான நேரத்தை என்னவென்று வகுத்து இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் சரியாகவே உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள். தெளிவில்லை என்றும் வாழ்க்கையில் எதுவும் புரியவில்லை என்றும் என் குழந்தை நீ கலங்கியது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடக்கும் விஷயங்கள் எல்லாவற்றிலும் நீ உண்மையாகவும் சரியாகவும் இருந்து கொண்டிரு. உனக்கு எந்த நேரமும் நல்லது நடக்கும். எந்த சூழ்நிலையிலும் நீ விரும்பியது எல்லாமும் உனக்கென கிடைக்கும். நீ ஆசைப்படுவது போல இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உன்னுடைய நம்பிக்கையை நிச்சயமாக உன்னிடம் இருந்து பெற்று கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதையும் எண்ணி இனிமேல் நீ கலங்க வேண்டாம். உன்னோடு நான் உனக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நான் எதை உன் கண் முன்னால் நிறுத்துகிறேனோ அதிலிருந்து நீ உன் வெற்றியை நிச்சயமாக பெற வேண்டும் அல்லவா?
நம்பிக்கை என்ற ஒன்று இருக்கும் வரை இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் நீ ஆசைப்பட்டதை கொடுக்கும். ஆனால் யாரை நம்பினோம் என்பதை பொறுத்துதான் அது உனக்கானதா இல்லையா என்பது உனக்கு தெரிய வரும். இந்த நேரம் உன்னை சுற்றி என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணி பார்த்தால் அது போதும். எதையுமே எண்ணிவிட்டு இனிமேல் எல்லாமும் போய்விட்டதே என்று சொல்லி நீ கலங்காதே. உனக்கு நடத்துவதை நான் சரியாக நடத்துவேன். உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நான் கவனமாக உனக்கு கிடைக்கச் செய்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரிடத்திலும் எதையும் நினைத்து என் பிள்ளை இனிமேல் நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. உன்னிடத்தில் நான் என்ன கொண்டு வந்து தர நினைக்கிறேனோ அதை நான் எப்பொழுதும் கவனமாக தருவேன். உனக்கான காணிக்கை முடிச்சை என் முன்னால் கொண்டு வந்து வைத்திருப்பது வேறு யாரும் இல்லை. என் குழந்தையே, இவர்கள் உனக்கு மிகவும் வேண்டியவர்கள். பொதுவாகவே நம்மை சுற்றி நடக்கின்ற தீமையான விஷயங்களைத்தான் நாம் அதிகமாக காண்கின்றோம். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நாம் அதிகமாக கண்டுவிடுவதில்லை. ஆனால் இப்பொழுது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் உன் கண் முன்னால் தெரிய வந்திருக்கின்றது. இந்த நேரம் இதை எந்த காரணத்தை கொண்டும் நீ விட்டுவிடக்கூடாது. நீ நன்றாக இருக்க வேண்டும் என்றும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்றும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற மூத்தவர்கள்தான் உனக்கான காணிக்கை மூட்டையை என் முன்னால் வைத்திருக்கிறார்கள். நீ செய்து கொடுக்கும் விஷயங்கள் சரியாக இருந்தால் நிச்சயமாக எங்கள் பிள்ளைகளினுடைய வாழ்க்கை மேலோங்கி நின்றால் இந்த காணிக்கை மூட்டை நீ தாராளமாக எடுத்து கொள்ளலாம் என்று என்னிடத்தில் சொல்கிறார்கள். உண்மை என்ன தெரியுமா என் குழந்தையே, எல்லாவற்றையுமே முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நான் எப்பொழுதும் யாரிடத்திலும் எனக்கு அதை கொடு இதை கொடு என்று கேட்பது கிடையாது. எந்த பிள்ளையிடமும் இதை நீ நடத்தினால்தான் நான் உனக்கு அதை கொடுப்பேன் அல்லது இதை தருவேன் என்று ஒருபோதும் சொல்லியது கிடையாது. எந்த விஷயமாக இருந்தாலும் அதை நான் சரியாகவே நடத்துவேன். காரணமில்லாமல் நான் எப்பொழுதும் உன் முன்னால் வரமாட்டேன். உனக்கு எது சரி எது தவறு என்று புரிந்து கொண்டு அதை சரியான நேரத்தில் நான் உன்னிடத்தில் ஒப்படைப்பேன். நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒருவர் உனக்காக காணிக்கை மூட்டையை வைத்திருக்கிறார் என்றால் அது ஆச்சரியப்படக்கூடிய விஷயம்தானே. அதனால்தான் அம்மா இப்படி உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டிய நிலை வந்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கான மகிழ்ச்சியை உன் வசமாக்கி தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கனவிலும் நினைத்து பார்த்திடாத பல விஷயங்கள் உனக்குரிய நம்பிக்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் நேரம் இது. உன்னை சுற்றி நான் வருவதும் உன்னோடு நான் இருப்பதும் எப்பொழுதும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். யாரும் இல்லை என்று நினைத்து விடுவதும் வேண்டாம். எதுவும் நடக்காது என்று நீ கலங்கி விடவும் வேண்டாம். உனக்கு எப்பொழுது என்ன நடக்க வேண்டுமோ அதை சரியாகவே நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காணிக்கை மூட்டையை இவர்கள் வைத்திருக்கலாம், ஆனால் உனக்கு நல்லது நடக்க வேண்டிய நேரம் கைகூடி வந்து விட்டது. அதனால் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உன் வாழ்க்கையாக மாறப்போவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இரு. உனக்கு என்றுமே நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த பொழுதிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ உணர்ந்து கொள்வாய். வராகி உனக்கான தெய்வம், உனக்கான நல்லதை நடத்தும் தெய்வம், உன்னை துன்பத்திலிருந்தும் துயரத்திலிருந்தும் மீட்டெடுக்கும் தெய்வம். அப்படி இருக்கும் பொழுது நான் உனக்கென்று ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் என் குழந்தை எதையுமே நீ அவ்வளவு எளிதில் தொலைத்துவிடக்கூடாது என்பதனையும் முதலில் புரிந்து கொள். சுற்றி இருப்பவர்களை எல்லாம் எண்ணி வாழ்க்கையில் எதையும் தொலைக்காமல்
சந்தோஷமாக நீ ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கையில் அடைந்துவிட முன்னேறி கொண்டே இரு. எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.